عنده علم الساعة وينزل الغيث ويعلم ما في الأرحام وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري نفس بأي أرض تموت إن الله عليم خبير. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாமல் அல்லாஹ்வின் சன்னடியாக லாபத்தை பெற்றுத் தரக்கூடிய சமாதி வழிபாடு, தர்கா வழிபாடு நம்மை நிரந்தர நரகத்திற்கு எடுத்துச் செல்லும் கொடிய குற்றம் என்ற விஷயத்தை மையப்படுத்தி அது சம்பந்தமாக பல்வேறு விஷயங்களை நாம் கடந்த சில நாட்களாக பார்க்க வேண்டும். தர்காவுக்கு செல்வதும் அங்கே கையேறுவதும் அங்கே தாங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு சரிகாணுவதும் இதற்காக வேண்டி சில காரணிகளை முன்வைத்து நியாயப்படுத்தக்கூடிய நிலையில் ஆலிம்களும் மக்களும் இருப்பதில் முன்பாகும். என்னென்ன காரணங்கள்லாம் முன்வைக்கின்றார்கள், அந்த காரணங்கள் எல்லாம் எப்படி இஸ்லாத்திற்கு விரோதமானவை என்பதை குறித்து ஒவ்வொரு காரணங்களை விளக்கி குர்ஆன் ஹதீஸுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நாம் தெளிவுபடுத்தி வருகின்றோம். அந்த அடிப்படையில் தர்காவுக்கு சென்று ஜியாரத் செய்வதை நியாயப்படுத்தக்கூடியவங்க, அங்கே கபூல் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது அடங்கப்பட்டிருப்பதால் நம்பப்படுகின்ற நபர்களிடத்தில் உதவி கோருவதை அது சரி காணக்கூடியவங்க சொல்லக்கூடிய காரணங்கள்ல அடுத்த காரணம் என்னன்னா, அவர்கள் உயிரோடு இருப்பதை போன்று கபூர்ல இருக்கிறாங்க. உயிரோடு இருப்பதை போன்று கபூர்ல இருக்கிறாங்க என்ன அர்த்தம்? நம்ம என்ன கேட்கிறோமோ அதை செவி கேட்கிறாங்க. நாம சொல்லக்கூடிய விஷயத்தை செய்யறாங்க, காது கொடுத்து கேட்கிறாங்க. நாம எந்த மொழியில் அழைச்சாலும் கேட்கிறாங்க. எத்தனை பேர் அழைச்சாலும் அது கேட்கிறாங்க. எத்தனை பேர் அழைச்சாலும் யார் யார் என்ன அழைச்சா என்ன தேவை முன்னிறுத்தி கேட்டால் என்பதை பிரித்து அறியக்கூடிய வல்லமை அவர்களிடத்தில் இருக்கின்றது. எப்படி அல்லாஹ்விடத்தில் இந்த வல்லமை இருக்கின்றதோ அதே போன்று அல்லாஹ் இந்த அடியார்களுக்கு கொடுத்திருக்கின்றான் என்று ஒரு சொதப்பலான ஒரு காரணத்தை வைக்கிறாங்க. சொதப்பலான காரணம் என்று சொல்வதில்லை, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய கொடிய ஒரு அந்த வாதத்தை முன்வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தன்மைகளை பிற அடியானுக்கு அல்லது பொருளுக்கு கொடுத்து விட்டாலேயே பட்டவர்த்தமான இணை வைப்பு என்று அல் குர்ஆன் முழுவதும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றார். உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டோம்னா, குர்ஆனுடைய மூன்றில் ஒரு பகுதிக்கு சமமான ஒரு சூரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல, சூரத்துல் அஹத் இஹ்லாஸ் ரெண்டு பேர்ல அழைக்கப்படுகின்ற அந்த சூரா. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹ் என்பவன் தனித்தவன், அல்லாஹு ஸமத் அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கின்றான், லம் யலித் அவன் யாரையும் பிறவும் இல்லை, வலம் யூலத் அவன் யாராலும் பிறக்கும் இல்லை, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் அவனுக்கு நிகராக உலகத்தில் யாருமே இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அவனுக்கு நிகராக யாருமே கிடையாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அப்போ அல்லாஹ்வுடைய வல்லமை சிலர்களுக்கு இருக்கிறது என்று நம்பிவிட்டாலேயே அது பட்டவர்த்தமான இணை வைப்பு என்று இஸ்லாம் தெளிவுபடுத்துகின்றது. அப்போ அந்த வல்லமையில குறிப்பாக எதெல்லாம் மனுஷன் அல்லாஹ்வுடைய தன்மை நாசப்படுத்துவானோ, தனக்கு சாதகமாக பயன்படுத்துவானோ அதெல்லாம் என்ன செய்யணும், அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்துகின்றார். இப்படிப்பட்ட சில அறிவிலிகள் பிற்காலத்தில் தோன்றுவாங்க, இப்படி எப்படிலாம் வாதங்களை முன்வைப்பாங்க என்ற அந்த காரணத்தினால அல்லாஹ் புரிந்து கொண்டதுனால அல்லாஹ் என்ன செய்கின்றான், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சிபத்தை பிறர்களுக்கு கொடுப்பதற்கு முன்வைக்கிறாங்க என்பதை
எதெல்லாம் அறிந்து செய்கிறான் அல்லாஹ் வந்து முக்காலத்தை அறிந்த இறைவன் அதெல்லாம் தெளிவுபடுத்துகின்றான். அதுல ஒன்று அல்லாஹ் சொல்லும் போது வைந்தஹு மஃபாத்திஹுல் கைபி லா யஅலமுஹா இல்லாஹு, மறைவானவற்றினுடைய திறவுகோல் அவனிடம் மட்டும்தான் இருக்கின்றது, அது யாருக்கும் செய்யல அல்லாஹ் வந்து கொடுக்கவில்லை. மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது அதை தெளிவாக அல்லாஹ் வந்து குறிப்பிடுகின்றான். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, 5 விஷயங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அந்த 5 விஷயங்கள் என்ன? இன்னல்லாஹ இன்தஹு, அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது இல்முஸ் ஸாஅ, மறுமை நாள் எப்போது ஏற்படும் என்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது, அறிய முடியாது. வை நஸில் கைஸ், மழை எப்போது வந்து பொழியும் என்பதை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. வை யஅலமு மா ஃபில் அர்ஹாம், கருவறையில் வந்து உருவாகக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா அல்லது குழந்தை உருவாகுமா விழுக்கட்டியா என்பதை அல்லாஹ்வை தவிர யாரும் வந்து அறிய முடியாது. அதாவது அந்த குறிப்பிட்ட அந்த பருவம் வருகின்ற வரைக்கும். ஒமா ததிரி நப்சு மாதா தக்ஸிபு கதா, ஒரு ஆத்மா நாளை என்ன சம்பாதிக்கும் என்பதை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. ஒமா ததிரி நப்சு பி ஐய அர்லின் தமூத், ஒரு மனிதன் எங்கே மன்னிப்பான் என்பதையும் அல்லாஹ்வை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. இப்ப இதெல்லாம் வந்து மறைவானவற்றினுடைய விஷயங்கள், இந்த வல்லமை அனைத்துமே என்னிடம் வந்து இருக்கின்றது என்று வந்து அல்லாஹ் வந்து தெளிவுபடுத்துகின்றார். அப்போ மறைவான விஷயங்களை அறியக்கூடிய வல்லமை அல்லாஹ்விடம் மட்டும்தான் வந்து இருக்கின்றது. மறைவான விஷயங்களை வந்து அறியக்கூடிய வல்லமை பிற மனிதர்களுக்கு அல்லது வந்து பிற பொருட்களுக்கு இருக்கிறது என்று ஒரு மனிதன் நம்பிவிட்டாலே அவன் அல்லாஹ்வுடைய வார்த்தையை வந்து புறக்கணிக்கின்றான், அல்லாஹ்வுடைய வார்த்தையை வந்து பகிரங்கமாக வந்து மீறுகின்றான். அல்லாஹ்வுடைய வார்த்தையை வந்து பகிரங்கமாக மீறக்கூடியவனை அல்லாஹ் வந்து காஃபிர் என்று தெளிவுபடுத்துகின்றான், இறை நிராகரிப்பாளன் என்று செய்கின்றான். குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள் மூலமாக அல்லாஹ் வந்து தெளிவுபடுத்துகின்றான். அப்போ அந்த மறைவான விஷயமாக கருதப்படுகின்ற ஒன்று என்ன? இறந்து போனவங்க நம்மை விட்டு வந்து செல்வதே அவங்க வந்து போயிட்டாங்க, மண்ணில தான் வந்து இருக்கிறாங்க, இருந்தா கூட வந்து மறைவானதை அறிவாங்க. யார் வந்து இருக்கிறா, யார் கேட்கிறா, எந்த மொழியில பேசுறாங்க, எதை கேட்கிறாங்க என்பதை அவர்கள் பிரித்து அறியக்கூடிய வல்லமை, பிரித்து பார்க்கக்கூடிய வந்து நிலை அந்த கபரில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மகான்களிடத்தில் வந்து இருக்கின்றது. எனக்கு நம்ம சொல்லிட்டோம், மகான்னா யாரு, அவுலியானா வந்து யாரு. உண்மையில வந்து அவுலியாக்களை தீர்மானிக்கக்கூடிய வல்லமை மனிதர்களுக்கு இருக்கிறா என்பதெல்லாம் தெளிவுபடுத்திட்டோம். அப்ப வந்து அப்படி வந்து நம்புறவன் இந்த நம்புதலே வந்து இணை வைப்பு என்று இஸ்லாம் வந்து தெளிவுபடுத்துகின்றது. அல்லாஹ் வந்து குர்ஆனில் சொல்கின்றான், ஒரு மனிதனுடைய உயிரை வந்து கைப்பற்றி விட்டோம் என்றால் அவனுக்கு வந்து இந்த உலகத்துக்கு மத்தியில வந்து ஒரு திரையை வந்து ஏற்படுத்துகின்றோம். அந்த திரை வந்து எதுவரைக்கும் நீடிக்கும்? வமி வராயும் பர்ஸகுன் இலா யௌமி பாஸூன், ஒட்டுமொத்த உலகமும் உலகத்தினுடைய மனிதர்கள் அழிக்கப்படுவார்களே மறுமைக்காக வேண்டி. அப்படி வந்து அழிக்கப்படும் போது திரும்ப எழுப்பப்படுவோமே, அப்படி எழுப்பப்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் செய்வாங்க, எழுந்து நிற்பாங்க. யார் யாரெல்லாம் வந்து உலகம் தோன்றியிலிருந்து கியாமத் நாளுடைய அந்த நெருக்கம் வரைக்கும், அந்த நொடி வரைக்கும் யார் யாரெல்லாம் இறந்து போனாங்களோ, இறந்து போனவங்க அனைவருமே என்ன செய்வாங்க? ஒரு சேர எழுப்பப்படுவாங்க. அதுதான் வந்து குறிப்பிடுகின்ற திரும்ப எழுப்பப்படுகின்ற நாள் வரைக்கும் அவர்களுக்கும் இந்த உலகத்தின் மத்தியில் ஒரு திரையை வந்து ஏற்படுத்தி விட்டோம். மனுஷன் நினைக்கிறவா திரை கிடையாது. மனுஷன் நினைப்பா திறனா திரைச்சியில அடுத்த வந்து அந்த பின்னாடி திரைச்சிலைக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த மனிதன் யார் என்று தெரியாவிட்டா கூட அந்த உருவம் இருந்து விட்டாலே தெரிஞ்சு நினைக்கிறான். மனுஷன் அப்படி கற்பனை பண்றான், பல வழிகளில் கற்பனை பண்ணி செய்வான். இதெல்லாம் இப்பெல்லாம் சரிகாணுகின்றான். அல்லாஹ் சொல்லக்கூடிய திரை என்ன தெரியுமா? அடுத்த விளக்கமா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். திரையை நாம் வந்து ஏற்படுத்துகின்றோம். அந்த திரை வந்து எப்படிப்பட்ட திரை? இந்த உலகத்தில் அவர்கள் காண முடியாத ஒரு திரை. இந்த உலகம் அவர்களை காண முடியாத, உலகமும் உலகத்தில் உள்ள மக்கள் காண முடியாத திரை. எது வரைக்கும்? திரும்ப எழுப்பப்படக்கூடிய நாள் வரைக்கும், கியாமத் நாள் வரைக்கும் அந்த திரையை வந்து மனுஷன் செய்ய முடியாது. இவர்கள் பார்க்க முடியாது, அவர்கள் பார்க்க முடியாத அளவுக்கு என்ன செய்கிறார்? அல்லாஹ் வந்து தடை வந்து ஏற்படுத்தி இருக்கின்றார். அப்ப ஒருவர் இறந்து விட்டால் இறந்தவருக்கும் இந்த உலகத்துக்கு மத்தியில் எத்தகைய தொடர்பும் கிடையாது. அவருடைய நிலைக்கு ஏற்ப அவருடைய கபருடைய வாழ்வுதான் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவரை அடக்கம் செய்து வந்தவுடனே முன்கர் நக்கீர் என்ன செய்யலாம்? கேள்வி கேட்கக்கூடிய முன்கர் நக்கீர் 2 வானவர்கள்
அந்த மனிதனுடைய தலைமாட்டில் நின்று கொள்வார்கள். அவனிடத்தில் கேள்வி கேட்பார்கள். மர் ரப்புக்க, உன்னுடைய ரட்சகன் யார் என்று கேள்வி கேட்பாங்க. ஒமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எதுன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. ஒமா ரசூலுக்க, உன்னுடைய தூதர் யாருன்னு கேள்வி கேட்பாங்க. இந்த 3 கேள்விகள் முக்கியமான கேள்விகள். இந்த 3 கேள்விக்கும் அவன் சரியான முறையில் பதில் சொல்லிவிட்டால் அவனை என்ன செய்வாங்க, புது மாப்பிள்ளை போல தூங்குஞ்சு சொல்லிடுவாங்க. அந்த 3 கேள்விக்கு சரியான பதில் சொல்லிவிட்டால் அவங்ககிட்ட அந்த மனுஷன் அந்த நல்லவரிடம் அந்த வானவர்கள் சொல்வார்கள், நீ இந்த பதிலை சொல்வாய் சொல்லி எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் தெரியப்படுத்தி விட்டான். நீ நல்லோருடைய லிஸ்ட்ல நீ இருந்துட்ட சொல்லி அல்லாஹ் எங்களுக்கு தெரியப்படுத்தி விட்டான். நீ மட்டும் தவறா தீயவனுடைய லிஸ்ட் இருந்தால் உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? என்ன செய்வான், நரகத்தை முதல்ல எடுத்து காட்டுவாங்களாம். இதுதான் உனக்கு கிடைச்சிருக்கும், அல்லாஹ் உனக்கு பாதுகாத்தான் அப்படின்னு செய்வான். சொர்க்கத்தினுடைய அந்த வசந்த காற்றை அவங்களுக்கு திறந்து காட்டப்படும். திருமணம் செய்யப்படுமா, தீய அந்த இன்னொரு கெட்ட மனுஷன் மலக்குமார்கள் கேள்வி கேட்பாங்க. மர் ரப்புக்க, ஒமா தீனுக்க, ஒமா ரசூலுக்க, உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய தூதர் யார், உன்னுடைய மார்க்கம் எதுலாம் கேள்வி கேட்பாங்க. அப்போ அவன் சொல்லுவான், ஐயோ எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, ஏதோ உலகத்துல சொல்லிட்டு இருந்தாங்களே, எனக்கு எதுவுமே தெரியாம போச்ச. ஏதோ ரட்சகன் என்று யாரையும் சொன்னார்கள், அதே போல ரசூல் என்று யாரையும் சொன்னார்கள், அதே போல மார்க்கம் என்று எதையும் சொன்னார்கள், எனக்கு எதுவுமே தெரியாம இருந்து விட்டது அவன் சொல்லுவானா. அப்போ அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், நீ இந்த பதிலை சொல்வாய் சொல்லி அல்லாஹ் எங்களுக்கு தெரியப்படுத்தி விட்டான். நீ நல்லோனாக இருந்திருந்தால் உனக்கு எப்படிப்பட்ட இடம் கிடைத்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த சொர்க்கத்தினுடைய வசந்த காற்று அவங்க தெரிந்து காட்டப்படும். உடனே அவன் இயக்கத்தோடு இருப்பான். நீ அல்ல நீ கெட்டவனாக உன்னுடைய பாவத்தை செஞ்சிருப்பதனால உனக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன செய்வான், அவனுடைய விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று நெருங்கக்கூடிய அளவுக்கு வேதனைக்குள்ளாக்கப்படுவான். இரும்பு சம்பட்டியால் சிவந்த கப்பல அடிக்கப்படுவான். வேதனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று செய்யறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, இந்த நல்லோர் இருக்கிறாரு, அவருக்கு இந்த சொர்க்கத்தினுடைய வசந்தத்தை திறந்து காட்டின உடனே அவர் சொல்லுவார், இறைவா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிய, இதை போய் என்னுடைய குடும்பத்தாரிடமே நான் சொல்லிட்டு வரணும். அதுக்கு மட்டும் அந்த பாக்கியத்தை கூட அந்த வாய்ப்பை கொடுத்து அல்லாட்ட வேண்டுவார். அப்ப என்ன செய்வா, அவருக்கு சொல்லப்படும், அது முடியாது, நீ புது மாப்பிளை கூட தூங்குன்னு செய்வா, புது மாப்பிளை கூட தூங்கிக் கொண்டே இருப்பா. எது வரைக்கும், திரும்ப எழுப்பப்படக்கூடிய நாள் வரைக்கும். அது அவருக்கு நிலை என்னன்னா தூக்கம் தான். இந்த உலகத்துக்கு வர முடியாது, உலகத்தை என்ன நடக்குதுன்னு கேட்காது, தூக்கத்திலே இருப்பார். புது மாப்பிளை எப்படி அசதியில் தூங்கிக் கொண்டு இருப்பாரோ அதே போன்று தூங்கிக் கொண்டே அப்படின்னு அந்த மலக்கு சொல்லுவாங்க.